ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெப்சைட் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அது என்ன வெப்சைட் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ள சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் நீங்கள் டைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வரும். இதில் வந்து பாருங்க ஒயிட் கலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் வந்து ஓப்பன் ஆகும், அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோ போட்ட உடனே யூடியூப்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும். அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அது என்ன வெப்சைட் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து சூப்பரான முறையில் ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும், ஈஸியான முறையில் நம்ம வந்து எடுக்க முடியும். அது எப்படின்னு உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். வீடியோ மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதான் வந்து என்னுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா நல்லா கோட் சூட் மாட்டி நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது எப்படி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ ஆல்ரெடி நான் எடுத்துருக்கிற உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த ஃபோட்டோ தான். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரிஜினல் ஃபேஸை வந்து பார்த்தீங்க, இந்த இருக்கு, இந்த தான். இதை வந்து நான் எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா பாருங்க. பாருங்க நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு எல்லாமே போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் தான் நான் வந்து எடிட் பண்ணேன். நம்ம வந்து சும்மா ஒரு நார்மல் ஃபோட்டோ இருந்தால் போதும், நம்ம வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒன்று எடிட் பண்ணேன். அப்புறம் வந்து பாருங்க, இது ஒன்று பாருங்க எவ்வளோ ஜோக்காக இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இதையும் பாருங்க, நல்லா பாருங்க. இது வந்து ஸ்டூடியோவில் கூட இந்த மாதிரி எடுக்க முடியாது நண்பர்களே. ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்னு சொல்லலாம். ஓகேங்களா? நல்லா பாருங்க. விதவிதமாக வந்து கோட் சூட் இருக்கும். நம்ம வந்து அதிலே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும் நண்பர்களே. ஓகேங்களா? ஃபோட்டோ அதாவது வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த மாதிரி அழகான முறையில் எடிட் பண்ண முடியும். நல்லா பாருங்க, எத்தனை ஃபோட்டோ நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ தான். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃபோட்டோ தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எப்படி போய் நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் போய் எடிட் பண்ணுறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நான் வந்து வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இதில் அப்லோட் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து நான் வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து பாருங்கள், ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கும், அப்புறம் வந்து பேங்க் கார்டுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இது அப்படியே நகர்த்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதிலே இருக்கும் நண்பர்களே. இப்போ வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்தியா பாஸ்போர்ட்னு. இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த சைஸை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கலர் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக கலர் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் வந்து வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கலர்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நண்பர்களே, இதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த ஒரு சட்டை சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சமான கோட்டு நிறையவே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கோட்டு வேணுமோ அந்த கோட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த கோட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே கோட் வந்து அதில் வந்து நம்ம டிஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கோட் வந்து இதில் வந்து ஆட் ஆயிரும். வெயிட் பண்ணுங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து அதுவாகவே வந்து செட் ஆயிரும். இதில் வந்து வேற கோட் வேணும் அப்படின்னாலும் இங்கிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கோட் வரும், டிஷர்ட் வரும், கோட் வரும், நிறையவே வரும், ஜிப்பா வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கோட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கோட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இதில் நிறையவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்க பார்க்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் அந்த எல்லோ கலர் நான் வந்து டிஷர்ட் வைக்கிறேன் பாருங்க, இந்த சட்டை வைக்கிறேன். இல்லைன்னா இதை வந்து கிளிக் பண்ணோம்னா கொஞ்ச நேரத்தில் அது ஆட் ஆயிரும். நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணி வெளியில் எடுத்துட வேண்டியதான். ஓகேங்களா? எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டூடியோவில் போய் நம்ம வந்து
சூப்பரான முறையில் நம்ம வந்து அந்த ஃபோட்டோ வந்து வாங்கிக்கிற முடியும். இப்போ வந்து பாருங்கள் கோட் மாதிரி இது டை கட்டி ஒயிட் ஷர்ட் போட்ட மாதிரி ஆகி போச்சு வச்சுங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியான முறையில் ஃபோட்டோ எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதையே வச்சுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா நெட்டு உங்களுக்கு நல்லா கிடைச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ஆயிரும். ஓகே, இப்படி ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஹெச்டி அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ண முடியும். சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. மேலே வந்து பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். பாருங்க நம்மளே சூப்பரான முறையில் உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்மால் சைஸ் வேணும் அப்படின்னா அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பேன் கார்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளே. ஓகேங்களா, இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே நண்பர்களே, ஓகே, தேங்க்யூ.